2018ஆம் ஆண்டு ஒரு புதிய படம் ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுல அப்ப அன்னைக்கு சினிமா எப்படி இருக்கு, வியாபாரம் எப்படி நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த படத்தினுடைய இயக்குனர் எனது நண்பர் பாலமுருகன் அவர்களும் நானும் கலைப்புலி எஸ் தானு அவர்களை சந்திச்சு பேசணும். அப்ப அவர் கேட்டாரு, ப்ரொடியூசர் என்ன பண்றாரு, எவ்வளவு பட்ஜெட் அப்படின்லாம் கேட்டாரு. 2 கோடி ரூபாய் பட்ஜெட்னு சொன்னோம். ப்ரொடியூசர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னோம். அதுக்கு அவர் சொன்னாரு, அவரை பிசினஸே பண்ண சொல்லுங்க. இந்த 2 கோடி ரூபாய் போட்டா அதுல இருந்து 1 ரூபாய் கூட அவர் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஏன்னா சின்ன பட்ஜெட் படத்துடைய நிலைமை அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டங்கள்ல அந்த படம் கைவிடப்பட்டுடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சம் ரூபாய் ப்ரீ ப்ரொடக்ஷன் செலவோட அது நின்று போச்சு. அந்த படம் அது முடிஞ்சு போச்சு. எதற்காக இந்த விஷயம்னா, ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளம்னு ஒரு சிறு முதலீடு சிறு தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆர்கே சினிமா ஓபன் பண்ணுறதுக்காக நான் 75 கவர் வாங்கினேன். எல்லா சேனலுக்கும் ரிஜிஸ்டர் தப்பால அக்கலாச்சி மண்டோட அனுப்பிச்சு விட்டேன். எங்கள் ஸ்டாஃபில் கொண்டு போய் விருகம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பிச்சோம். 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. ஒரு சேனலில் கூட எங்கள் சங்கத்துக்கு ஒரு பதில் வரல. இந்த ஆகா சேனல் மட்டும் ஒரு பையன் ஃபோன் பண்ணோம், ஸ்ரீநிதின்னு. சார், நாங்கள் உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் படத்தை வாங்குவோம், இல்லைன்னா மினிமம் ஆர்டிஸ்ட் இருந்தோம். சரி, நானும் ஒரு 10 படத்தை அனுப்பிச்சேன். இந்த வருஷம் உங்கள்கிட்ட இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட மைக்கில் பேச வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஃபோன் வரல. எப்படி நான் உங்கள்கிட்ட ஆர்கேஷன் ஓர வரையும் ஒரு வரல. சரி, நான் அப்புறம் சில நண்பர்கள்லாம் கேட்டு பார்த்தேன். அப்புறம் ஃபோனு கேட்டேன். எல்லாருமே எப்படின்னா சிறுபட தயாரிப்பு இப்போ நான் ஒண்டி தான் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே சிறுபட தயாரிப்பு சங்கம் ஒன்றுன்னா அது நம்ம சங்கம் தான். இது யாரும் ஆரம்பிக்கல. நீங்கள் எழுதி விட பண்ணுங்க, கூகுளில் தட்டி பாருங்க. உலகத்திலேயே சிறு பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, சிறு தொழிலும்பாங்க. ஆனால் சிறுபட தயாரிப்பு எல்லாரும் பேசுவாங்க வாய் வலிக்க. ஒருத்தர் கூட இந்த பிரசாதத்தில் பேசும்போது இதை நான் செய்யறேன்னு ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. இது உண்மையாலன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ் சினிமாவை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு சிறு பட்ஜெட் படங்கள், இன்னொன்னு பெரிய பட்ஜெட் படங்கள். பெரிய பட்ஜெட் படங்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு 20 கோடியில இருந்து ஆரம்பிக்கணும் வச்சுங்களேன். ஏன்னா அதுல பெரிய நடிகர்கள் இருப்பாங்க, பெரிய இசையமைப்பாளர் இருப்பாங்க, கேமராமேன், டெக்னீஷியன் எல்லாம் கொஞ்சம் பிரபலமானவங்கள போடுவாங்க. அதே மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கிறது ஒரு 50 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 2 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதுல நிறைய புதுமுகங்களா பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா சிறு பட்ஜெட் படங்களிலும் அத்தி பூத்தால ஒவ்வொரு படம் பெரிய ஹிட் ஆகிவிடும், மெகா ஹிட் ஆகிடும். அது பெரிய லாபத்தை எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி படங்களும் இருக்கு, ஜெயிச்சிருக்கு. நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு. சிறு பட்ஜெட் படங்கள் பெரும்பாலும் ரிலீஸ் பண்ண முடியாம போகிறதுக்கும் அது தோல்வியை சந்திக்கிறதுக்கும் ஒரு சில காரணங்கள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் தேவையான, அதாவது டெக்னீஷியன் சார்ந்து ஒவ்வொருவருக்கும் தேவையான விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் கிடைக்காமல் போவதால் தான். உதாரணமா சொல்றேன்னு வச்சுங்களேன், ஒரு இயக்குனர் என்ன ஃபீல் பண்ணணும், எப்படி எந்த லொகேஷன் வேணும், எதை வேணும், எந்த டெக்னீஷியன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றாருன்னா அவருக்கு கிடைக்காது. அவரு என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுவார். ப்ரொடியூசரே பணம் இவ்வளவுதாங்க இருக்கு, எனக்கு இப்ப இந்த இதுக்கு இன்னைக்கு 10 லட்ச ரூபா வேணும், இன்னைக்கு செலவுக்கு 15 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா அன்னைக்கு அவருக்கு 5 லட்ச ரூபா தான் இருக்குது, இதை வச்சே பிளான் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா அதுலயே இயக்குனர் சுருக்கிடுவாரு. எல்லாம் இதெல்லாம் நடக்கும்போதுதான் உண்மைக்கே, ஏன்னா அவங்க உருகி எடுக்கிறாங்க. ஒரு இயக்குனருங்கிறது ஒரு கதையை சாதாரணமா பண்ணல, ரொம்ப யோசிச்சு நல்ல கிரியேட்டிவிட்டியா நல்லா தான் யோசிக்கிறாங்க, நல்லா தான் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி சில விஷயங்களால தான் இந்த மாதிரி சிறு பட்ஜெட் படங்கள் தோல்வி தழுவிடுது. இப்ப அதற்கு ஆதரவா தான் இந்த ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது நல்லபடியா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன். நான் உங்கள் கவிராஜா. நன்றி, வணக்கம்.